விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே நடந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் இடிபாடுகளிலிருந்து தொழிலாளி ஒருவரது உடல் மீட்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணன் வழங்க கேட்கலாம். மணிவண்ணன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை பயங்கர வெடி விபத்தில் 4 தொழிலாளர்கள் படுகாய நிலையில் 10க்கும் மேற்பட்ட அறைகள் தரைமட்டமானது. அதாவது சாத்தூர் அருகே உள்ள சத்திரெட்டிப்பட்டியில் கண்ணன் என்பதற்கு சொந்தமான எக்ஸஸ் என்ற பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலை 20க்கும் மேற்பட்ட அறைகள் 60க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இன்று காலையில் வழக்கம் போல் தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக திடீரென வெடி விபத்து ஏற்பட்டு தொடர்ந்து 4 முறை பட்டாசு வெடித்து சிதறியதால் வெண்ணெய் முட்டும் அளவிற்கு புகை வெளியானது. சுமார் 6 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அதிர்வு ஏற்பட்டதால் அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் பீதியடைந்தனர். தொடர்ந்து பட்டாசு வெடித்து சிதறியதால் தீயணைப்பு துறையினர் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. அதையடுத்து விபத்தில் காயமடைந்த ராஜ்குமார், செல்வம், ரமேஷ், கற்பசாமி ஆகிய 4 தொழிலாளர்கள் மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்ட அறைகள் தரைமட்டமானது. மேலும் பட்டாசு ஆலை வாகனத்துக்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 5 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. சுமார் 1 மணி நேரம் போராடி தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வெடி விபத்து ஏற்பட்ட ஆலையில் சிவகாசி சார் ஆட்சியர் மற்றும் விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் விசாரணையில் ஆலை புதுப்பிக்கப்படாமல் செயல்பட்டு வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணை தெரிய வந்துள்ளது. மேலும் 2021ஆம் ஆண்டுக்கு பின் ஆலையின் உரிமம் புதுப்பிக்கப்படவில்லை வருவாய்த்துறை தெரிவித்துள்ளது. மேலும் தற்போது அங்கு பட்டாசு ஆலையில் இடிபாடுகள் சிக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் கரிய நிலையில் உடல் மீட்கப்பட்டுள்ளது. அவர் உடலை மீட்டு தற்போது விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு உடல்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்துள்ளனர்.